ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை. மனிதர்களின் குணாதிசயங்களை ஒரு மிகச்சிறந்த ஓமையோடு விளக்குகிறது இந்த சம்ஸ்கிருத சுபாஷிதம். முதலில் சுபாஷிதத்தையும் அதன் நேரடி பொருளையும் பார்த்துவிட்டு பின்னர் தமிழ் இலக்கியங்கள் இதிகாசங்களின் வாயிலாக இந்த ஸ்லோகத்தை விரிவாக பார்ப்போம். குணதோஷ சமாஹாரே தோஷான் கிருண்ணந்த்ய சாதவஹ முக்தா பலானி சந்த்யஜ்ய காகா மாம்சமிவ த்விபாத். நற்குணங்களும் தீய குணங்களும் ஒன்றாக கலந்து இருக்கும் இடத்தில் தீயவர்கள் நல்லவற்றை விட்டுவிட்டு தீயவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், யானையின் தலைப்பகுதியில் முத்துக்கள் கொட்டி கிடந்தாலும் அவற்றை தீண்டாமல் அதன் மீதுள்ள மாமிசத்தை மட்டுமே காகங்கள் தேடி உண்பதைப் போன்றது என்கிறது இந்த ஸ்லோகம். உலகில் 100% நல்லவர்களோ அல்லது 100% கெட்டவர்களோ யாரும் இல்லை. எல்லோரிடமும் நல்ல குணங்களும் தீய குணங்களும் கலந்தே இருக்கின்றன. ஆனால் ஒருவருடைய நற்குணங்களை பார்க்காமல் அவரிடம் இருக்கும் ஏதேனும் ஒரு சிறு குறையை அல்லது தீய பழக்கத்தை தேடிப்பிடித்து பேசுபவர்களையே இந்த ஸ்லோகம் தீயவர்கள் என்று அழைக்கிறது. அவர்களுக்கு யானையின் தலையில் இருக்கும் விலைமதிப்பற்ற முத்துக்கள் தெரிவதில்லை. மாறாக அழுகிய மாம்சம் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறது. மிக நெருக்கமான ஒரு திருக்குறளை தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் கூறுகிறார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒருவருடைய நற்குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து அவற்றில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்தே அவரை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் குணங்களை விட்டுவிட்டு மற்றவர்களை மட்டுமே பார்ப்பவர்களை வள்ளுவர் கயவர் என்கிறார். அன்னப்பறவை பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் பருகி நீரை விட்டுவிடும். ஆனால் காகம் அதற்கு நேர்மாறானது என்பதை இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுகிறது. மிகச்சிறந்த உதாரணம் துரியோதனன் மற்றும் யுதிஷ்டிரர் ஆகியோரின் மனநிலையாகும். கிருஷ்ண பகவான் ஒருமுறை துரியோதனனிடம், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த நல்லவன் ஒருவனை அழைத்து வா என்று கூறுகிறார். துரியோதனன் உலகம் முழுவதும் தேடிவிட்டு இந்த உலகத்தில் எல்லோரிடமும் ஏதாவது குறை இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து சொன்னான். ஆனால் தருமன் தேடி பார்த்துவிட்டு எல்லோரிடமும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கிறது, யாரையும் என்னால் கெட்டவன் என்று சொல்ல முடியாது என்று கூறி தனியே வந்தார். இங்கு துரியோதனன் பாண்டவர்களின் எண்ணற்ற நற்குணங்களை விட்டுவிட்டு அவர்களிடம் இருந்த சூதாடும் பழக்கம் என்ற ஒரு குற்றத்தை மட்டும் பிடித்து கொண்டு அவர்களை அழிக்க நினைத்தான். கம்பராமாயணத்திலே ஒரு நிகழ்வு. ராமபிரான் குணம் எப்படிப்பட்டது என்றால், யாராவது தனக்கு ஒரு தீமை செய்தாலும் அதை மறந்து விடுவார். ஆனால் மிகச்சிறிய நன்மை செய்தாலும் அதை தன் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பார். இதற்கு நேர்மாறாக சூர்ப்பனகை மற்றும் ராவணன் ஆகியோர் சீதையின் அழகையும் ராமனின் பெருமையையும் நேர்மறையாக பார்க்காமல் வஞ்சகத்தோடு அணுகி தங்களின் அழிவை தேடிக்கொண்டனர். ராவணனிடம் சிறந்த சிவபக்தி, வீணை வாசிக்கும் கலை போன்ற நற்குணங்கள் இருந்தாலும் பிறன் மனை விழைதல் என்ற தீய குணம் அவனது அழிவுக்கு காரணமானது. அவனது அவையில் இருந்த பிற தீயவர்களும் அவனது நற்பண்புகளை வளர்க்காமல் அவனது காமக்ரோதங்களையே தூண்டிவிட்டனர். சுருங்கச் சொன்னால்,
தீய எண்ணம் கொண்டவர்களின் கண்கள் எப்போதும் அடுத்தவர்களின் பலவீனங்களையும் தவறுகளையும் மட்டுமே தேடும். நாம் காகமாக இல்லாமல் நற்குணங்கள் மட்டுமே ஏற்கும் அன்னப்பறவையாக வாழப் பழக வேண்டும் என்பதே இந்த சுபாஷிதத்தின் மையக்கருத்தாகும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.